வணக்கம் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பராக மொறுமொறுன்னு கடையில் வாங்குற மாதிரியே ஓமப்பொடி செய்ய போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். எந்த பாத்திரத்தை வச்சேனாலும் அளந்துக்கங்க. ஒரு கப்பு கடல மாவு, ஒரு கப்பு பச்சரிசி மாவு, நம்ம கலக்கி வச்சுருக்க தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சுட வச்சுருக்கிற எண்ணெயை ஒரு கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே பெர்ஃபெக்டாக அப்படியே கிடைக்கும். நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இடியாப்பம் முனிகிறாச்சு உள்ளே போட்டு அந்த பொடி ஓட்டை உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப முருக வேக வைக்கக்கூடாது. பிறகு ரொம்ப முறுமுறுன்னு ஆயிரும். சாஃப்டாக இருக்கணும்னா சத்தம் நின்று உடனே எடுத்துடணும். இந்த அளவு தான் கரெக்டான அளவு. இதில் இப்போ கருவேப்பிலையை பொரித்து போட்டுக்கலாம். சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.